காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரண்ட் ஹேர் கட் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். சரி வாங்க போலாம். இது ரொம்ப ப்ராப்பரா எடுக்கல. பட் ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்த கிறிஸ்பா சொல்லி முடிச்சு விட்றேன். ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான நம்ம பார்ட்டிஷன் எடுத்துக்கணும். ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுத்துட்டு வீடியோவில் கட்டுற மாதிரி வி ஷேப்பில் கொஞ்சம் முடி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே அடிக்கடி கட் பண்ணுறதுனால நல்லாவே வளர்ந்துருக்கு. அதை லைட்டாக கொஞ்சம் ட்ரிம் தான் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஹேர் கட் பண்ணுங்கள். ஐ மீன் எப்படின்னா ரொம்ப லாங்காகவே விட்டு கட் பண்ணுங்கள். ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா சில ஃபேஸ்க்கு சூட் ஆகும், சில ஃபேஸ்க்கு சூட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் லாங்காகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் அந்த பார்ட்டிஷன் 2 வி ஷேப்பில் இருக்க ஹேரையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா கோம் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு சிக்கும் இல்லாமல் அழகாக ஸ்மூத்தாக கோம் பண்ணிவிட்டு இப்போ உங்கள்கிட்ட எந்த ரப்பர் பேண்ட் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. எலாஸ்டிக் இருந்துச்சுன்னா எலாஸ்டிக் போடுங்க. இல்லைன்னா நார்மல் ரப்பர் பேண்ட் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சின் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இல்லை லாங்காகவே இருந்தாலே ஓகே அப்படின்னா என்ன மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் செஸ்ட் கிட்ட வர வரைக்கும். இப்போ நான் அதை எடுத்து ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். டைட்டாகவே போட்டுக்கிறேன். நீங்கள் 2 ரப்பர் பேண்டாக கூட போட்டுக்கலாம். கீழே ஒன்று மேலே ஒன்று கூட போட்டுக்கலாம். எனக்கு மேலே இருக்கிறத போட்டாலே போதும். ஸ்ட்ரைட்டாக வச்சு அந்த ரப்பர் பேண்ட் அப்படியே எந்த ஒரு சிக்கும் இல்லாமல் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் கட் பண்ணணுமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ரப்பர் பேண்ட் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஹேரை நல்லாவே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹேர் கட் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக அதில் நிறைய ட்ரிம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் வந்து ஹேரை லைட்டாக ட்ரிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியாது, கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களோட முடி வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியாது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை போட்டுக்கோங்க. எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ஐ மீன் ஸ்ட்ரெயிட் பட் எடுத்து இந்த மாதிரி எந்த சைட் போட்டாலாம் நல்லா இருக்காது. நான் இப்போ வந்து அதை வந்து இப்படி சைடில் போட்டுக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி போடுறப்ப நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். நான் எப்பயுமே இப்படி தான் ஹேர் கட் பண்ணுவேன். இந்த மாதிரியே நான் கொஞ்சம் கொஞ்சம் லேயர் எடுத்து ஃபுல் ஹேரையுமே வந்து இப்படி தான் வந்து கட் பண்ணுவேன். இன்றைக்கி நான் என்னுடைய ஃப்ரண்ட் பேங்க் கட்டை மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். டீட்டெயில்டாக நான் எப்படி கட் பண்ணுவேன் அப்படின்றது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ஃபேஸ் ஷேப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி சூட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்ப ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் லாங்காகவே கட் பண்ணுங்கள். இப்போ நான் அதை எடுத்துகிட்டு எனக்கு அந்த லைட்டாக அந்த கிளிப் பண்ணுறப்ப நம்ம கட் பண்ணுறது தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் ரொம்ப லாங்காகவே விட்டு கட் பண்ணிக்கிறேன். சரி காய்ஸ், பாய்.